தற்போது திருப்பூர் முதலிப்பாளையம் கிராமத்தில் பாறை குழியில் குப்பைகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நபர்களை தற்போது வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றக்கூடிய காட்சிகளையும், மூதாட்டி மற்றும் பெண்களை மிரட்டக்கூடிய பல்லடம் டிஎஸ்பி குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என்று செய்கிறார் விஜயன். வணக்கம் விஜயன். தற்போது பாறைக்குடியில் குப்பை கொட்டுவது தொடர்பாக ஏற்பட்ட போராட்டத்தில் மூதாட்டி மற்றும் பெண்களை பல்லடம் டிஎஸ்பி மிரட்டுவதாக அண்மை தரவுகள் பார்க்கிறோம். மேலும் அவர்களை வாகனத்தில் வலுக்கட்டாயமாக ஏற்றக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்கள் விஜயன். வணக்கம் சூர்யா. திருப்பூர் அருகே முதலிபாளையம் கிராம மக்கள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இன்னைக்கு காலையில முதலிபாளையம் பகுதியில அதுவும் தொடர்ந்து இந்த மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டக்கூடாது என கூறி அந்த 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது வண்டியில ஏறலைன்னா வாயை பொத்திட்டு போகணும், இல்லைன்னா பிச்சு போடுவோம் பிச்சு என மிரட்டல் விடுத்த பல்லடம் டிஎஸ்பியினுடைய சுரேஷ் அந்த கைது செய்து வேனில் ஏற்ற முற்படும் அந்த மூதாட்டி ஒருவரை மிரட்டக்கூடிய வீடியோவானது தற்போது வெளியாகி கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பல்லடம் டிஎஸ்பி சுரேஷினுடைய மிரட்டலுக்கு சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க. மூதாட்டியை பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் மிரட்டக்கூடிய இந்த வீடியோவும் இப்ப தற்போது சமூக வலைதளங்களில் கடுமையாக வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் சேகரிக்கக்கூடிய 800 டன் குப்பைகளை 30 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து முதலிபாளையம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட பாறைக்குழியில மாநகராட்சி நிர்வாகம் கொட்டி அந்த பகுதியினுடைய சுற்றுச்சூழலையும் நிலத்தடி நீரையும் மாசுபடுத்திட்டு வருது. இதனால அப்பகுதி மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு அந்த முதலிபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த கிராம மக்களினுடைய ஆதரவு தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த பகுதி முழுவதும் கடையடைப்பு செய்து கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து கடைகளையும் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த கிராம மக்கள் அமைதி வழியாக காங்கேயம் சாலையில் ஹவுசிங் யூனிட் பிரிவு பகுதியில பதாகையோடு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பல்வேறு அரசியல் கட்சியினர்களும் விவசாயிகளும் அங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்ப அந்த பகுதியில் ஊத்துக்குளி போலீசாரும் அவினாசிபாளையம் போலீசார் என அதிக லெவல்ல போலீசார் குவிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில திடீர்னு கிராம மக்களும் விவசாயிகளும் திருப்பூர் காங்கேயம் பிரதான சாலையில அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த மறியலில் ஈடுபட்ட அந்த கிராம மக்களை திருப்பூர் மாநகராட்சி மேயரும் மாவட்ட ஆட்சியரும் இந்த குப்பை பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு இங்க வரணும்னு சொல்லிட்டு மறியலில் ஈடுபட்ட மக்கள் கோஷம் எழுப்பினாங்க. இதனால கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த காங்கேயம் பிரதான சாலையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இவங்களை போலீசார் கைது செய்ய முயற்சிக்கும் போதுதான் போலீசார் வாகனத்தையும் சிறைபிடித்து அந்த பகுதி மக்கள் அந்த வாகனத்தின் முன்பும் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது போலீசார் கிராம மக்களை குண்டு கட்டாக தூக்கி அந்த தனியார் பள்ளி வாகனத்திலையும் போலீசார் வாகனத்திலிருந்து ஏற்றி கைது செய்த போது அந்த போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்ப அங்க வந்த பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் போலீஸ் வாகனங்கள்ல ஏற மறுத்த 60 வயது மூதாட்டியை 10க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் தூக்கி கைது செய்யும் போது அவர்களது பிடியில் இருந்து விலக முற்பட்ட அந்த மூதாட்டியை பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் அவர்கள் ஒருமையில மூதாட்டியை பார்த்து வண்டியில ஏறலைன்னா வாயை பொத்திட்டு போகணும் என்றும் பிச்சு புடுவோம் பிச்சு என மிரட்டல் விடுக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்கள்ல கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. சூர்யா. காவல்துறையால் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கு ஏற்பட்ட நிலை குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயன்.